என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ, நம்மளுக்கு எப்படி வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே ட்ரீட்மெண்ட்டை அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அதுக்கு அவங்கள வெறுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ வெள்ளைக்காரனை போய் வெறுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ அந்த விஷயம் அவன் செஞ்சானா அப்போ சொல்லு நீனு, ஏன் இப்போ ஜீன்ஸ் ஏன் அலோவ் பண்ணக்கூடாது, லெட் ஹிம் வேர் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு போ. அதை விட்டுட்டு அவன் கோட்டு, அவன் ஷீப்பு, அவன் வந்து அப்படி தான் பண்ணுவான், அவன் ஸ்பெஷல், அந்த மாதிரி எதுக்கு சொல்லிட்டு கொடி பிடிச்சிட்டு அலையிறான். இதை வந்து ஒரு சைனீஸ் செய்ய மாட்டானா நான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணது கிடையாது. பட் இங்கே நான் வந்து பார்க்குறேன், கடையில் பார்க்குறேன், ரீட்டைல் ஸ்டோர்லேருந்து இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு சைனீஸ் சேல்ஸ் பர்சன், சைனீஸ் ஆளுங்க எப்படி வந்து வெள்ளைக்காரனை டீல் பண்ணுறான், இந்தியன்ஸ் எப்படி டீல் பண்ணுறான் அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படத்தில் வந்து இந்தியன்ஸை விட சைனீஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சைனா வந்து பெட்டராக காட்டுறாங்க, சைனாவோட இமேஜ் பெட்டராக இருக்குது. இந்தியா வந்து ஸ்லம் டாக் மில்லியர்னு இந்த மாதிரி படத்தில் தான் காட்டுறாங்க. இந்தியானா ஜோன்ஸ், ஸ்லம் டாக் மில்லியர்லேருந்து, அது இந்தியானா ஜோன்ஸ் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே வந்த படம். அப்பையிலேருந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த ஸ்லம் டாக் மில்லியர்லேருந்து கடைசியாக வந்து மிஷன் இம்பாசிபிள் நிறைய படத்தில் வந்து ஸ்லம் காட்டாமல் இருக்காது இந்த சீன்ஸ்லாம். ஸோ அது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ப் பிஹேவியர் தான். ஏன்னா சிம்புக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், வெள்ளைக்கார மைண்டில் அப்படி தான் இருக்கும். ஏன் வந்து இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த பெரிய பெரிய